இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இகேஒய்சி அப்டேட் செய்வது குறித்து புதிய அறிவிப்பு ஒன்று வெளியே உள்ளது. இது சம்மந்தமாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதில் என்ன உள்ளது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் தற்போது வெளியிட செய்தி வெளியீடு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மெஷர்மெண்ட்டு இது யார் அனுப்பியிருக்காங்க, பெருநெறியாளர்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதற்கு இது வெளியான தேதி பார்த்திங்கன்னா 10/2/2024 சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதற்கு அடுத்தது பொருள் பார்த்திங்கன்னா, உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை நியாய விலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு இகேஒய்சி மேற்கொள்வதற்கான அறிவுரைகள் தொடர்பாகன்னு சொல்லி கொடுத்துட்டு, அதற்கு இவ்வலுவலக இதோ எண்ணிட்ட கடிதம் என்று சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, கடிதம் எண் கொடுத்துருக்காங்க. அடுத்த 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இகேஒய்சி அப்டேட் செய்வது குறித்து. அது என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். நியாய விலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு தொடர்பாக மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அறிவுரைகள் வழங்கப்பட்டு இதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பொருள் தொடர்பாக சில நாளிதழ்களில் வெளியான தவறான செய்தி குறித்து மறிப் அறிக்கையினை பத்திரிகை செய்தியாக பார்வையில் காணும் கடிதத்தின் மூலம் வெளியிடப்பட்டது. இந்நேர்வில் நியாய விலைக் கடைகளில் விரல் ரேகை சரிபார்ப்பு இகேஒய்சி பணியினை முடிக்க பின்வரும் அறிவுரைகள் வழங்கப்படுகிறது. நியாய விலைக் கடைகளில் இன்றியமையா பண்டங்கள் பெறும் பயனாளிகளின் குடும்ப உறுப்பினர்களது கைவிரல் ரேகை வைக்கும்போது ஆவணங்கள் எதுவும் கோரக்கூடாது. அதாவது இகேஒய்சி அப்டேட் பண்ணும்போது எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக குடும்ப அட்டைதாரரின் குடும்ப உறுப்பினர்கள் கைவிரல் ரேகை சரிபார்ப்பு மேற்கொள்ளப்படவில்லை எனில் அவர்களின் பெயர் நீக்கம் செய்யப்படும் என்றோ இன்றியமையா பண்டங்கள் வழங்கப்படாது என்றோ தவறான தகவலை வழங்கக்கூடாது. இதுதான் 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குடும்ப அட்டைதாரரின் வசதியின்படி நியாய விலைக் கடைக்கு வருகை தந்து கைவிரல் ரேகை பதிவு செய்து கொள்ளலாம். மாறாக அவர்களை கட்டாயப்படுத்தி நியாய விலைக் கடைக்கு வரவழைத்து சிரமங்களை ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நியாய விலைக் கடையில் விற்பனை முடிந்த பிறகு குடும்ப அட்டைதாரர்களது வீடுகளுக்கு சென்று பயனாளிகளின் கைவிரல் ரேகை வைக்கும் பணியை முடிக்கலாம். மேற்கூறியவாறு அறிவுரைகளை பின்பற்றி கைவிரல் ரேகை சரிபார்த்து பணியினை பயனாளிகளுக்கு எவ்வித இடையூறுகள் இல்லாமலும் குழப்பங்கள் ஏதும் இல்லாமலும் முடிக்கப்பட நியாய விலைக் கடை பணியாளர்களை அறிவுறுத்துமாறும் அப்பணியினை மேற்பார்வையிட சம்பந்தப்பட்ட அலுவலர்களை அறிவுறுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் தற்போது வெளியின செய்திகளிட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய விரல் ரேகை சரிபார்க்கும் போது எந்த ஒரு ஆவணமும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. விரல் ரேகை உங்களுக்கு பதினா பண்டங்கள் வழங்கப்படாது மற்றும் பெயர் நீக்கப்படும் சொல்லிட்டு பொதுமக்களை மிரட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுடைய வசதிக்கேற்ப விரல் ரேகை பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போது வெளியிட முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரச்சின் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.